வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு என்னுடைய கையை நான் கருவாக எடுத்துக்கொண்டேன்னா கரு என்ன ஏற்றத்தை உடையது? நேரேற்றத்தை உடையது. அதே மாதிரி இலத்திரங்கள் என்ன ஏற்றம்? மறையேற்றம். இப்ப பாருங்க, நேரேற்றத்துக்கும் மறையேற்றத்துக்கும் என்ன நடைபெறக்கூடியதாக இருக்கும்? ஒரு கவர்ச்சி நடைபெறக்கூடியதாக இருக்கும். கவர்ச்சி நடைபெற்று இந்த இலத்திரங்கள் கருவுல விழக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்படி ஒரு நிகழ்வு இந்த அணுல நடைபெறலாம் கேட்டா அதற்கான ஆன்சர் நோ. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல எப்படி இலத்திரன்கள் கருவுல விழுகிறது தடுக்கப்படுதுன்னு சொன்னா இந்த இடத்துல இலத்திரன்கள் ஒரு மிக வேகமாக என்ன செய்யப்படும்னு சொன்னா அணுவை சுத்தி சுழலக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, என் கைத்தனை நான் கருன்னு சொன்னேன். கருவை சுத்தி இப்ப இலத்திரன்கள் மிக வேகமாக சுழல்வதன் காரணமாக இந்த கையில விழுறதுக்கான சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. ஸோ இவ்வாறு தான் கருவுல இலத்திரன்கள் விழுவது என்ன செய்யப்படும்? தடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். சம்டைம் இந்த இலத்திரன்களோட சுழற்சி மிக குறைவான கதியில இருந்துச்சுன்னு சொன்னா, மிக குறைவான வேகத்துல அது சுழந்துச்சு சொன்னா அது என்ன நடக்கும்? கருவுக்கு க்ளோஸராக, அதாவது கிட்டதாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், வரக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் சுழலாட்டி என்ன நடக்கும்? அது கருவுல விழக்கூடியதாக இருக்கும்.